வணக்க மக்களே, நாம இந்த எச்சரிக்கை பதிவில் நமக்கு ஏற்படக்கூடிய அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது நம்மளுடைய வயிற்றில் புண்கள் ஏற்படுவதுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு மருத்துவ நிபுணரை சந்தித்து இதுக்கான சிகிச்சையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய சிகிச்சையிலேயே அந்த அல்சர் புண்களை கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். வயிற்றுப்புண் அப்படின்றது வயிற்றில் வலியை ஏற்படுத்தக்கூடிய புண்கள். இந்த பிரச்சனையால் ஆண்டுக்கு 4.5 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. பொதுவாக நமது வயிற்றில் ஒரு பாதுகாப்பு அடுக்கு இருக்கும், அந்த லேயர் இருக்கும். இது வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சாறுகளை உணர்திறன் வாய்ந்த திசுக்களால் வராமல் தடுக்கும். இதனால வயிற்றுப்புண் நமக்கு ஏற்படாமல் இருக்கும். ஸோ ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அமிலங்கள் சுரக்கும் பொழுது நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த அமிலங்கள் அந்த லேயரை அரிக்க ஆரம்பித்து உங்களுக்கு வயிற்றுப்புண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அறிகுறிகள், இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் போது அந்த அல்சர் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி முன்னாடியே சிகிச்சை பெற்றுக்கலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு மேல் வயிற்றில் வலி இருக்கும், இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா இது அல்சருக்கான அறிகுறி தான். அல்சர் புண்களின் மிகவும் பொதுவான அறிகுறிகளில் ஒன்று அப்படின்னா அது மேல், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேல் வயிற்றில் ஏற்படக்கூடிய கடுமையான வலி. இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றிலும் கடுமையான வலியும் இருக்கும். செரிமான மண்டலத்தின் மேல் பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு புண் ஏற்படலாம். ஆனால் வயிற்றில் அல்லது சிறுகுடலில் தான் புண்கள் ஏற்படுகின்றன அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வலியை அங்கே தான் உணர்வோம். இந்த வயிற்று வலி பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுடைய வயிறு காலியாக இருக்கும்போது தான் ஏற்படும். இந்த நிலை பல மாதங்கள் நீடிக்கலாம் அப்படின்றத தேசிய நீரிழிவு, செரிமானம் மற்றும் சிறுநீரக நோய்கள் கண்டறியக்கூடிய நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மேல் வயிற்றில் வலி ஏற்படுவது, பொதுவாக வயிற்றில் வலி ஏற்படுவது பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பொழுது அது அல்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். நீங்க மருத்துவர் அணுகுவது ரொம்ப நல்லது. குமட்டல் உங்களுக்கு ஏற்படும், இது உங்களுக்கான அந்த அல்சருக்கான அறிகுறி தான். வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களுக்கான அறிகுறிகளில் ஒன்று குமட்டல் உணர்வு ஏற்படுவது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. உங்களுடைய வயிற்றில் எப்போதும் சிறிது உணவுகளை நீங்க கொண்டிருக்கிறது இந்த புண்ணால ஏற்படக்கூடிய அறிகளை குறைக்க உதவும். அதாவது நீங்க ஃபுட்ஸை அடிக்கடி இந்த டைமுக்கு ப்ராப்பராக எடுத்துக்கிறது, பசி எடுக்கும் போது நீங்கள் உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ நீங்கள் இதை சாப்பிடாம விட்டுட்டீங்க, காலை உணவுகள் எல்லாம் உங்களுடைய வேலைகளின் காரணமாக நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி குமட்டல் உணர்வு ஏற்படும். இதுக்கான காரணம் உங்களுடைய வயிற்றில் புண்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். விவரிக்க முடியாத அளவுக்கு வாந்தி உங்களுக்கு ஏற்படும். அப்போ புண்களால் ஏற்படக்கூடிய குமட்டலானது சில சமயங்களில் மிகவும் தீவிரமாகி அது உங்களுக்கு வாந்தியை ஏற்படுத்தும். இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் விலகி இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த மருந்துகள் எடுத்துக்கிறதாலும் இது உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த வலி பார்த்தீங்கன்னா மருந்துகள் உண்மையில் புண்களை உருவாக்கக்கூடிய அபாயத்தை கொண்டு இருக்கு. இந்த வலி மருந்துகள் எல்லாமே அந்த புண்களை உருவாக்கும். மேலும் ஏற்கனவே வயிற்று புண் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் அந்த புண்களை மேலும் மோசமாக்கலாம். அதனால அந்த மருந்துகள் நீங்கள் தள்ளி இருக்கணும். மருத்துவர் அணுகி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கணும். அப்போ விவரிக்க முடியாத அளவுக்கு வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு இருக்கும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும். இரைப்பை குழாய் வழியே ரத்தம் கசிதல் போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த அல்சருக்கான அறிகுறி தான். இரைப்பை குழாயிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வருவது போன்ற பல்வேறு வகையான உடல்நல பிரச்சனைகளை குறிக்கும். இது இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ அறிவுரையின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரத்தப்போக்கு மேல் வயிற்று வலியோட சேர்ந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வயிற்று புண்களுக்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வயிற்றில் புண் ஏற்பட்ட பல நோயாளிகள் வாந்தி எடுக்கும் பொழுதோ அல்லது கழிவறையை பயன்படுத்தும் பொழுதோ கவனிக்கிறாங்க. என்னன்னா ஏன் அப்படின்னா அப்போது அவங்களுடைய மலம் கருப்பு நிறத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு அல்சர் இருக்கு அப்படின்றது அர்த்தம். குமட்டல் மற்றும் வயிறு அல்லது மார்பில் உங்களுக்கு வலி ஏற்படுவது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மருத்துவர்கள் பெரும்பாலும் ரத்த பரிசோதனை மற்றும் எண்டோஸ்கோப்பியை செய்வாங்க. மருத்துவர்கள் நோயாளிகள் வயிற்றுக்குள்ள கேமராவை கொண்டு பார்ப்பாங்க. அதன் மூலம் அவங்களுடைய வயிற்றில் புண் இருக்கா அப்படின்றத சோதிக்க முடியும். மலத்தில் ரத்தம் வருவதற்கு வேறு நோய் காரணமாகவும் இருக்கலாம். பெருங்குடல் அழற்சி அல்லது பெருங்குடல் புற்றுநோயினுடைய அறிகுறியாக கூட இது இருக்கலாம். இதை தான் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுது மார்பு வலி உங்களுக்கு ஏற்படும். இப்படி ஏற்படும் போது அந்த அல்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம்.
வயிற்றில் வந்து புண்களை கொண்ட நோயாளிகள் மார்பு வலியை வந்து சந்திக்கிறாங்க. இது வந்து இதயமற்ற மார்பு வலி என அழைக்கப்படுகிறது. இது மாரடைப்பு அல்லது இதய நோயால ஏற்படாம உங்களுக்கு வெறும் புண்களால் ஏற்படக்கூடிய வலியை மட்டும் குறிக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு மருத்துவ ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க. மேலும் இது வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், அப்புறம் படபடப்பு, பதற்றம் போன்ற காரணமாக கூட இந்த பிரச்சனை மார்பு வலி ஏற்படலாம் அப்படின்றதும் சொல்றாங்க. இருப்பினும் இது வந்து உங்களுடைய வயிற்றுப்புண் பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போது மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வழக்கத்தை விட அதிகமான வயிறு வீக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வயிறு வந்து பார்த்தீங்கன்னா சிறிது வீங்கி இருக்கிறத நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வாயு பிரச்சனைகள் கூட காரணமாக இருக்கலாம், அல்லது வயிறு புண்களுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அறிகுறியை மற்ற அறிகுறிகளோட நீங்கள் பொருத்தி பார்க்கணும். ஸோ அது மாதிரி வழக்கத்திற்கு அதிகமாக உங்களுடைய வயிறு வீங்கி இருக்கு, எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு காட்டாத அளவுக்கு இந்த வயிறு வீங்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம். இது குடல் புண்ணுக்கான அறிகுறியாக இருக்கலாம். குறைவான பசி உங்களுக்கு இருக்கும், அல்லது இந்த பசியின்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்றொரு குறைவான ஆனால் சாத்தியமான ஒரு அறிகுறி அப்படின்னா அது குடல் புண்ணுக்கு வந்து இந்த பசி ஏற்படாமல் இருக்கிறது தான். இப்போ விரைவிலேயே உங்களுடைய பசி இல்லாமல் போவதை நீங்கள் வந்து உணர்வீங்க. அதாவது எப்போது ஒரு டைம் சாப்பிட்ருப்பீங்க, மறுபடியும் உங்களுக்கு பசி இருக்காது. அப்படி ஏற்பட்டாலும் குறைவான பசி தான் ஏற்படும். மேலும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு உங்களை அசௌகரியமாக உணர வைக்கும். ஃபுட்டே வந்து சரியாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயினில் இருப்பீங்க. உணவு உட்கொள்ளும் போது சில சமயங்களில் ஏற்படக்கூடிய வாந்தியும் அதுக்கப்புறம் சேர்ந்து எதிர்பாராத அளவுக்கு எடை இழப்பும் உங்களுக்கு இருக்கும். அதாவது எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளாதப்ப உங்களுடைய உடல் எடை அப்படியே அபரிவிதமான அளவுக்கு அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறைவான பசி இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போது இது குடல் புண்ணுடைய அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வித்தியாசமாக பசியோட நீங்கள் உணர்வீங்க. அதாவது வந்து இந்த புண் சாதாரணமான உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துவது. ஆனால் சிலர் வந்து வயிற்றில் பசிக்கும் போது இந்த எரியக்கூடிய மற்றும் கசக்கக்கூடிய உணர்வை வந்து உணர்வாங்க. அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வலி குறைஞ்சிரும். பசி ஏற்படும் போது மட்டுமே அவங்களுக்கு வந்து இந்த வலியை வந்து உணர்வாங்க. அதாவது அவங்களுடைய வித்தியாசமான பசி எடுக்கும் அவங்களுக்கு வந்து. அப்போதான் வந்து அவங்களுடைய வயிற்றில் எரியக்கூடிய உணர்வெல்லாம் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அர்த்தம். முதுகு வலி வந்து ஏற்படும். இப்போ இந்த அல்சர் புண்கள் காரணமாக வயிறு மற்றும் சிறுகுடல்ல தொடர்பு வந்து ஏற்படலாம். சிலருக்கு ஏற்படக்கூடிய வலியானது தங்களுடைய வயிற்றின் மேல் அல்லது நடுப்பகுதியில் ஏற்படுவதாக தெரிவிப்பாங்க. இதனால முதுகுல வந்து வலி ஏற்படும். இதனால வலி உங்களுடைய அந்த அறிகுறிகளை மேலும் குழப்பமடைய செய்யும். இது வந்து முதுகு வலி சாதாரணமான முதுகு வலியா அல்லது அல்சர் சம்பந்தமாக வரக்கூடிய முதுகு வலியா அப்படின்னு தெரியாது. ஆனால் நீங்க முதுகு வலி ஏற்படும் பொழுது இந்த அல்சர் ப்ராப்ளம் வருவதற்கான ஒரு தாக்கமும் இருக்கலாம். அதனால நீங்க மருத்துவர் அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக உங்களுக்கு ஏப்பம் வரக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அது. ஏப்பம் அப்படின்றது வயிறு புண்ணினுடைய குறைவான மற்றும் பொதுவான அறிகுறி. ஆனால் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற அறிகுறிகளோட பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்குதா அப்படின்றத நீங்கள் சோதிச்சுக்கணும். இந்த அதிகமாக ஏப்பம் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏப்பம் உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி பேசணும். உங்களுக்கு வயிற்றுப்புண் வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதிக ஏப்பம் இருக்கும்போது உங்களுடைய மருத்துவரை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய அந்த அல்சர் ப்ராப்ளம், அதாவது குடல் புண் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய பொதுவான அறிகுறிகள் தான். அப்போ இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் மருத்துவரை எந்த அளவுக்கு அணுகணுமோ அந்த அளவுக்கு உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ வயிற்றுப்புண்கள் அப்படின்றது வந்து நீங்கள் சாதாரணமாக நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது நாளடைவில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால முன்னாடியே இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் மருத்துவரை அணுகி அந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான அந்த சிகிச்சையை மேற்கொண்டு இந்த வயிற்றுப்புண்கள் இந்த அல்சர் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.